ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. இன்றைக்கி பாவா வீட்டில் தான் இருந்தார். ஈவினிங் போல் சரி டீ டைமில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோக்னட் கேக் தாங்க செஞ்சேன். ஆக்சுவலி இது அடிக்கடி வீட்டில் செய்கிறது. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதில் 1/2 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 கப்பு கோதுமை மாவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பொடிச்ச சர்க்கரை அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் துருவின தேங்காயும் சேர்த்துட்டு பாலும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். பிஸ்கு போட்டு நீங்கள் நல்லா அடித்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். நான் தேங்காய் கொஞ்சம் லைட்டாக குறந்தான் எடுத்திருக்கேன். சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். கேக் ரொம்பவே ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு. பாவாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக அவங்களும் வெளியில் சாப்பிடாம வீட்டு ஃபுட்டையே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். பாய்.